அனைவருக்கும் வணக்கம். நமது அகில பாரத வழக்கறிஞர்கள் சங்கம் தென் தமிழகத்தின் சார்பாக தொடர்ந்து பல்வேறு சட்ட விழிப்புணர்வுகளை நாம் இளம் வழக்கறிஞர்களுக்காகவும் இந்த சமுதாயத்தில் உள்ள நபர்களுக்காகவும் அரங்கேற்றி வருகின்றோம். அவற்றின் தொடர்ச்சியாக சமீபத்தில் நியாயம் என்ற 3 மாதத்திற்கு ஒரு முறை சட்ட விழிப்புணர்வு இதழை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் நியாயம் என்ற ஒரு யூடியூப் சேனலை சட்ட விழிப்புணர்வு நோக்கத்திற்காக ஆரம்பித்துள்ளோம். இவற்றில் நாம் கடந்த சில வாரங்களில் தற்பொழுது வெளியிடப்பட்ட உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பற்றியும் முக்கியமான தீர்ப்புகளை பற்றியும் அவற்றின் சாராம்சங்களை பற்றியும் அவற்றில் சொல்லப்பட்ட முன் தீர்ப்புகளை பற்றியும் மற்றும் அவற்றால் இந்த சமூகத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்களை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக அந்த வீடியோக்கள் இருக்கும். கண்டிப்பாக எல்லோருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அவற்றின் தொடர்ச்சியாக இன்று நம்மிடையே உரையாடுவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்து வருகின்ற வழக்கறிஞர் திரு ஞானகுருநாதன் அவர்களும், வழக்கறிஞர் திரு ஆர்ஜே கார்த்திக் அவர்களும், வழக்கறிஞர் திரு விஷ்ணுவர்தன் அவர்களும் நம்முடைய இங்கு கலந்துரையாட கூடியிருக்கிறார்கள். நான் வழக்கறிஞர் கேசவன். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறும் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ அல்லது அந்த மதத்தில் உள்ள சலுகைகளையோ பெறுவதற்காக ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குவது தொடர்பாக ஒரு முக்கிய தீர்ப்பை பிறப்பித்தார்கள். அந்த தீர்ப்பை பற்றி தான் நம்ம இங்கே விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே முதலாக வழக்கறிஞர் திரு ஞானகுருநாதன் அவர்கள் பேசுவார். வணக்கம் மிஸ்டர் கேசவன் சார். அரசாணை 31 வந்து தமிழக அரசனுடைய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை 9/8/2024 இட்ட மேற்படி அரசாணை எண் 31 என்ற அரசாணையை வெளியிட்டு மேற்படி பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலிடப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அல்லது டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்று அழைக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து ஒரு நபர் நம்மளுடைய இஸ்லாம் மதத்தை வந்து தழுவும் போது இஸ்லாமிய மதத்தில் உள்ள 7 சமூகங்களுக்கே உரித்தான பிசி முஸ்லீம் என்ற அந்த ஜாதி சான்றிதழ், அந்த சான்றிதழை வந்து பெற முடியுமா? இந்த அரசாணை 31 என்னன்னா, மேற்படி சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று அழைக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறும் பொழுது பிசி முஸ்லீம் என்ற சாதி சான்றிதழை பெறுவதற்கு வழிவகை செய்து மேற்படி தீர்ப்பானே வழங்கப்பட்டது. இல்லை, எனக்கு இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹிந்துவில் மட்டும்தான் பிசி, எஸ்சி, எம்பிசி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். முஸ்லீம்லேயும் பிசி இருக்காங்களா? எங்கே அதை பற்றி சொல்கிறாங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ 85 அப்படின்ற ஒரு ஜிஓ அரசாணையை வந்து தமிழக அரசு 2008 வந்து வெளியிட்டது. அந்த மேற்படி அரசாணையில் வந்து முஸ்லீம் சமூகங்கள் 7 சமூகங்களாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுக்கு மட்டுமே பிசி முஸ்லீம் என்ற சான்றிதழ் வழங்கப்படுவதற்காக வந்து அந்த அரசாணை 85 வழங்கப்பட்டது. அந்த அரசாணையில் அன்சார், தெக்கானி, தொடேக்குலா, லப்பை, மோப்லா, சேக், சையத் போன்ற 7 சமூகங்கள் மட்டுமே பிசி முஸ்லீம் என்ற சான்றிதழுக்கு உரிய 7 சமூகங்கள், முஸ்லீம் மதத்தை சார்ந்த சமூகங்கள்னு சொல்லி ரொம்ப மிகவும் தெளிவாக அந்த ஜியோவில் வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜியோ தொடர்பாக வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் வந்து தன்னுடைய தீர்ப்பில் வந்து இது தொடர்பான ஒரு இந்த அரசாணை 85 வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 சமூகங்களுக்கு மட்டுமே பிசி முஸ்லீம் என்ற கோட்பாடுக்குள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜி மைக்கேல் 1951 ஜி மைக்கேல் எதிர் வெங்கடேஸ்வரன் என்ற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக வந்து அந்த தீர்ப்பில் வந்து ஜாதி என்பது பிறப்பால் மட்டுமே, மேற்படி ஏற்கனவே இருந்த சமூகத்தினுடைய ஜாதி சான்றிதழ் ஜாதி தொடர்பான ஒரு சான்றிதழை பெறுவதற்கு அதில் வந்து இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மைக்கேல் வந்து அந்த தீர்ப்பில் வந்து ஜி மைக்கேல் என்ற வழக்கில் வந்து மிக தெளிவாக வந்து உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறாங்க. இதற்கு அப்புறமும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேபி மனு என்ற வழக்கிலையும் கைலாஸ் சோன்கர் வெர்சஸ் மாயாதேவி என்ற வழக்கிலையும்
இது தொடர்பாக ஏற்கனவே வந்து வழக்கில் வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேற்படி தீர்ப்புகள்லாம் இருக்கும்போது மேற்படி தீர்ப்புகளுடைய கோட்பாடுகளை ஓவர் கம் பண்ணுற விதமாக இந்த அரசாணை 31 வந்து 2024 வெளியிடப்பட்டது. இது வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தால் இந்த அரசாணையானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பான அந்த தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே கார்த்திக் அவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து விரிவாக வந்து சொல்லுவாங்க. இன்று விவாதத்துக்குரிய தீர்ப்பானது 25/6/2026 அன்று மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதியரசர் பி.பி. பாலாஜி அவர்களால் சமீர் அகமது வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், பரமசிவம் சன் ஆஃப் நாராயணன் என்பவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்திலிருந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து மணக்கிறார். குழந்தை பிறக்கிறது. அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணுறார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது தாசில்தார் வந்து அரசாணைப்படி ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. அந்த உத்தரவை 2022 வந்து அவர் சேலஞ்ச் செஞ்சிருக்கிறார். இந்த வழக்கானது 2026 நீதியரசர்கள் முன்பு வந்து விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையின் போது அவருக்கு எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாத போது அவர் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர் என்னவென்றால் ஜிஓ 31. இந்த ஜிஓ 31 வைத்து மட்டுமே வந்து அவர் வாதாடுகிறார். ஒரு சுச்சுவேஷனில் அவர் இல்லை, எனக்கு கிளைண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பின் வர்றார். ஏன்னா இந்த விவாதங்கள்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஜிஓ வந்து அட்டாக் பண்ணும்போது அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் வந்து இதில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அந்த ஜிஓ சாராம்சத்தை வந்து சஸ்டெயின் பண்ணி வாதாடும் போது இந்த ஜிஓ 31 எதை சார் சொல்லுது, என்ன எதை பற்றி சொல்லுது? ஜிஓ 31ங்கிறது வந்து ஒரு கன்வெர்ட், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வரும்போது அந்த நபர் எத்தகைய பிரிவில் வந்து வைக்கலாம். பிசி முஸ்லீம்ங்கிற கேட்டகரியில் ஒரு 7 கேட்டகரி அன்பர் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியில் வைக்கலாம் அப்படிங்கிறத வழிவகுத்து இந்த சாராம்சம் வந்து ஏற்கனவே நண்பர் கூறியது போல உயர்நீதிமன்ற தீர்ப்பு, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் தனிநபராக சிங்கிள் ஜட்ஜாக இருக்கும்போது போடப்பட்ட தீர்ப்பு, இது எல்லாத்துக்கும் முரணானது. இதற்கு முக்கியமாக 1952 நண்பர் கூறியது போல் மைக்கேல்ங்கிற கேஸ் தான் ரொம்ப முக்கியம். மைக்கேல் கேஸில் ரொம்ப தெளிவாக இப்படி இந்த செய்கை செய்ய முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. அதில் எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு கன்வெர்ட் ஆறான்னா அவர் ஆறாருனாக்கா ஹீ கேன், இந்த கேஸ்ட்டுங்கிறது வந்து பை பர்த் தான் வருது. பை பர்த்ங்கிறத ஒரு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஹீ கேனாட் அட்டைன் தட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னா இஸ்லாம் மதத்தில் வந்து ஜாதி இருக்கா? அதான் அந்த 7 கேட்டகரியை வந்து ஏற்கனவே இருக்கு, ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடியது ரெகனைஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த 7 இப்போ ஒரு கன்வெர்ட் வந்து அதில் போய் உட்கார முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து சாராம்சம் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், அழகான விஷயம் என்னன்னாக்கா, அவங்க பழைய ஜட்மெண்ட்ல, மைக்கேல் ஜட்மெண்ட்லையும் சரி, குரானில் இருக்கக்கூடிய வேர்சஸ் எல்லாம் சொல்லி இது அழகாக சொல்கிறாங்க. அதில் ஈக்குவாலிட்டி ரொம்ப பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் ரொம்ப குறிக்கோளாக, முக்கியமாக பேரா 10 நினைக்கிறேன், 10-11 வந்து அழகாக அதில் சொல்கிறாங்க. இஸ்லாமில் வந்து உயர்வு தாழ்வு இல்லை, அழகா புண்ணியம் அப்படிலாம் அழகாக சொல்கிறாங்க. இப்போது இந்த நிகழ்வுகளில் இந்த வழக்கோட விவாதம் வரும்போது முக்கியமாக அந்த 2022 போடப்பட்ட வழக்கு 2026 ஹியரிங்க்கு வரும்போது அவர் இந்த ஜிஓவை, அதாவது 2024 போடப்பட்ட ஜிஓவை வந்து மேற்கோள் காட்டி வாதாடுற போது இது சரியா தவறா, இந்த ஜிஓ சரியா தவறாங்கிற விவாதம் தான் முக்கிய பொருளாக வருது. அந்த ஜிஓ வந்து ஏற்கனவே போடப்பட்ட மைக்கேல் கேஸ், அதாவது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 1952 போடப்பட்ட வழக்கு, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் தனிநபராக இருந்து போடப்பட்ட வழக்கு, மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியாக 1984 கைலாஷ் ஷோங்கர் வெர்சஸ் மாயாதேவி, அப்புறம் கேபி மனு வெர்சஸ் ஸ்க்ரூட்னி கமிட்டி, அதுக்கப்புறம் செல்வராணி வெர்சஸ் ஸ்பெஷல் செக்ரட்டரி அப்படிங்கிற 2024 வழக்கு. இதில் ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னென்றால் 3 ஜட்ஜஸ் பெஞ்சு இதில் சொல்லியிருக்கிறாங்க. 3 ஜட்ஜஸ் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதில் இருக்குது.
இதெல்லாம் மீறி ஒரு ஜியோ வந்து போடப்பட்டது. இது எப்படி இருக்குன்னாக்கா, கோர்ட் ஒரு வேர்டிக் சொல்லுவாங்க, அத்தாரிட்டிஸ் அதாவது கவர்மெண்ட் அவங்களோட இஷ்டத்துக்கு அந்த கோர்ட் வேர்டிக்டை மாத்திர மாதிரி ஒரு சாராம்சத்தை அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து அப்ப டைலூட் பண்ற மாதிரி டைலூட். அதான் கடைசியா கன்க்ளூஷன்ல இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த ஜட்மெண்ட்லாம் சொல்லி இட்ஸ் இந்த ஜியோ அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்றாங்க. இன்னொரு அழகான விஷயம் என்னன்னாக்கா, இட்ஸ் ஆஸ் அகெயின்ஸ்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் சொல்றாங்க. ஓ, இஸ்லாமிய சமூகத்துக்கே வந்து அது விரோதம். இந்த ஜியோ வந்து அதுல அழகா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னாக்கா, the government come out with an innovation that it is not only unconstitutional but also un-Islamic. para 17ல ரொம்ப அழகா சொல்றாங்க. அதில் அழகா வாசிக்கணும்னா, one can take the judicial notice of the fact that when a person embraces Islam, the Jamaat issues a certificate to the effect that he has become a Muslim. Even in the petitioner's case, the certificate issued by the Sunnat Jamaat of Qayatar certificate that he has embraced the Islamic path. We have no option but to conclude that only to undergo the judgment of this court has the government come out with an innovation that it is only unconstitutional but an un-Islamic. பாருங்க, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக இந்த ஜியோ போடப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 1-2 தீர்ப்பு. இந்த தீர்ப்பு மட்டும் இல்லை, இந்த தீர்ப்போட சாராம்சமே பழைய தீர்ப்புகளை மேற்கோள் காமிச்சு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து அந்த அரசாணை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த தீர்ப்பு மூலமா அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ரொம்ப வந்து இந்த தீர்ப்பு தான் வந்து முதல் வந்து கொடுக்கப்பட்டது போல வந்து ஒரு கண்டிப்பா கிடையாது. 2008 ஜிஓ 85 அது உண்மையிலேயே சிறுபான்மை பிசி முஸ்லீம்காரங்களுக்கு மிக மிக வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஜீவோவாக தான் அரசாணை வந்து வெளியிட்டப்பட்டது. அந்த அரசாணையில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 பிரிவினர்களும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரும் அந்த சலுகையை ஒன்றிறைய அடையணும் அப்படின்றது தான் அந்த இதில். இப்போ இந்த இப்போ போட்டிருக்க ஜிஓ 31 இப்போ ஸ்டக் டவுன் கோர்ட் மூலமாக செல்லடிக்கப்பட்ட இந்த ஜிஓ மூலமாக என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, அந்த 7 பிரிவில் அவங்க எந்த பிரிவுனாலும் ஏற்றுக்கிட்டு அவங்க அதுக்குள்ளே போகலாம், அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே அந்த ஜிஓ 85 அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க முஸ்லீம் கொடுக்கக்கூடிய ஒரு பலனை வந்து பறிக்கும் விதமாக இருக்கிறதுனால தான் சரியான அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இஸ்லாமியதுக்கு எதிரானது அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, 75 வருஷத்துக்கு முன்னாடி 1952 இந்த தீர்ப்பை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மைக்கேல் ஜட்ஜ்மெண்ட் வெர்சஸ் வெங்கடேஸ்வரா அப்படின்ற தீர்ப்பில் அந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிடுறாங்க, ஒரு ஆள் பிறப்பினால் மட்டும்தான் வந்து ஒரு சமுதாயத்தையும் இதுலேயும் வந்து தழுவ முடியும். மற்றபடி அவங்க மாறுறாங்கன்னா ஜஸ்ட் முஸ்லீம், ஜஸ்ட் கிறிஸ்டின், ஜஸ்ட் ஹிந்து அப்படின்ற மாதிரி தான். அது மூலமாக அவங்க அந்த சமுதாயத்துக்கு ஏற்கனவே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெற முடியாது. குறிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் அவங்க போய் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு அதை வாங்கி எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஒரு குரூப் 4 எக்ஸாமில் அவங்க வந்து நிற்க முடியாது. அது மூலமாக பள்ளி சலுகை, ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல் சீட்டு, காலேஜ் சீட்டு, மெடிக்கல் சீட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதனால் அடிப்படையாக இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அது மூலமாக பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது போய் ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப விதத்தில் பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட காரங்க வந்து எனக்கு இந்த கோட்டா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்கன்னா, இந்த கேட்டகரியில் ஜிஓ 31 கேட்டகரியில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மக்கள் வந்துட்டாங்கன்னா எப்படி அவங்கள போய் அகாமடேட் பண்ண முடியும்? அந்த 7 பேருக்கு வந்து அது கிடைக்காது. கரெக்ட். அதுதான் இல்லை, இது அந்த வழக்குலேயே முக்கியமாக என்னன்னாக்கா 1901 அதாவது மெட்ராஸ் சென்சஸ் ரிப்போர்ட்ல வந்து அதில் மரைக்காயருக்கும் லெப்பை முசல்மானையும் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. அதில் அழகாக சொல்கிறாங்க, லெப்பை முசல்மானுங்கிறது வந்து தமிழ் கம்யூனிட்டி சார்ந்தவங்க, மரைக்காயர் வந்து உருது பேசுகிறாங்க, டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட் செக்டார். 85 மரைக்காயர், லப்பை 3 பேரும் ஒரே கேட்டகரி. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தீர்ப்புலேயே பேரா நம்பர் 8 கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பேரா நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அந்த இதை படிக்கிறேன், 4ஆவதாக குறிப்பிட்டிருக்காங்க. லப்பை இன்க்ளூட் ராவுத்தர் அண்ட் மரக்காயர் பிராக்கெட்டில் வெதர் தேர் ஸ்போக் லாங்குவேஜ் இஸ் தமிழ் ஆர் உருது.
அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களை வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் அந்த தீர்ப்பில் சொல்ல விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக தான் ஜிஓ வெளிவரணுமே வரலையே, இதே மாதிரி அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, நாங்கள் இந்த ரூட்டில் பிடிச்சி அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்லாம் நம்ம பண்ண முடியாது. இது வந்து ஏன் முரணானதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 141 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை பிறப்பிச்சிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து அன்னைய தேதியிலிருந்து சட்டமாக ஏற்றப்படுது. இப்போ அரசாணை வந்து சட்டத்துக்கு முரணானது, முற்றிலும் முரணானது. ஆர்டிகல் 141 பிறப்பிச்ச முன் தீர்ப்புகளுக்கு முரணானது. ஒரு பேச்சுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது ஒரு சகோதரர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டின் சமுதாயத்தில் பிறந்துட்டு செல்வராணி கேஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 2024 வந்து தீர்ப்பு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து 2025 1 CTC 340 இருக்காங்க. இந்த தீர்ப்பு பிறப்பிச்சுக்கும் போது அதில் சொல்லியிருக்க விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் வந்து ST/SC சர்டிஃபிகேட் வந்து கிளைம் பண்ணுறாங்க பை வே ஆஃப் கன்வர்ஷன். கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, டெஃபினெட்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக யூஸ் பண்ணியிருக்க வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். தேர்ஃபோர் conferment of scheduled caste communal status to the appellant who is a Christian by religion but claims to be still embracing Hinduism only for the purpose of availing reservation in the employment would go against the very object of the reservation and would amount to fraud on the constitution. ரொம்ப தெளிவாகவே தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. பேரா நம்பர் 15 அது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பேரளவில் கன்வர்ஷன் ஆயிடுறாங்க, பேர் மாடசாமியே இருக்கும், ஆனால் அவங்க வந்து வேறு சமுதாயத்தை வேறு மதத்தை வந்து தழுவிருப்பாங்க. ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட கவர்மெண்ட் ரெக்கார்டில் வேலைக்கு எப்போ சேர்ந்துருப்பாங்க, 30 வயசில் சேர்ந்துருப்பாங்க. மதம் தழுவுனது, மாற்று மதத்தை தழுவுனது வந்து சப்சிக்வெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அதே பேர்லேயே இருக்கும். அதுக்கு அடுத்து அவங்க ஏதாவது பெனிஃபிட் கிளைம் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட குழந்தைங்க அந்த வாங்குறதுக்காண்டி அந்த பேர்களை அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி ஆளுகளுக்காண்டி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் வந்து சி செல்வராணி வெர்சஸ் த ஸ்பெஷல் செக்ரட்டரி டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற தீர்ப்பு. இது வந்து 26/11/2024 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இது ஒன்று மட்டும் தீர்ப்பு அல்ல, இதே மாதிரி முற்றிலுமே வட இந்தியாவில் நடந்த ஒரு தீர்ப்புகளும் நான் வந்து மேற்கோள் காட்டுறதுக்கு விரும்புகிறேன். அந்த தீர்ப்பு வந்து 2016 கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து ரிப்போர்ட்டட் இன் 2016 ARSC 2054. இந்த தீர்ப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிறக்கும்போது வந்து ஹி இஸ் எ முஸ்லீம். அவர் எந்த மதத்தை கன்வெர்ட் ஆகிறாருன்னா, இது வந்து முற்றிலும் பஞ்சாபில் நடந்தது. அவர் இதுக்கு சீக்கிய மதத்தை கன்வெர்ட் பண்ணுறார். சீக்கிய மதத்தில் அங்கே உள்ள ஒரு பிரிவில் எஸ்சியாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் அவர் எஸ்சி சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், நான் வந்து வரப்போகிற எலெக்ஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டார், எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரப்போகிற உள்ளாட்சி எலெக்ஷன்லேயும் நிற்கிறார் அவர். அப்போ அவரோட அந்த எலெக்ஷன், அந்த தேர்வு, அந்த சர்டிஃபிகேட் மூணுமே வந்து நீதிமன்றம் முன்னாடி கொஸ்டின் செய்யப்படும். இல்லை இவர் இந்த கேட்டகரியில் நிற்கவே கூடாது, இவருக்கு அந்த ரிசர்வேஷன் வந்து பை பர்த் கிடையாது, அதனால் அதை கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணாங்க. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதை செல்ல போகும்போது உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் நாட் எசென்ஷியல் டு சேஞ்ச் த நேம். ஒரு ஆள் வந்து ஒரு பேரை வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரிலீஜனுக்கு போகிறாங்க, பேரை மாற்றணும், இப்போ நான் சொன்ன மாதிரி பேரை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க எதை மாற்றவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பை பர்த்தாக எடுத்துக்கிட்ட அந்த ரிலீஜனும் அந்த சப்காஸ்ட்டையும் மாற்றவே முடியாது. அது மூலமாக அவங்க இன்னொரு பலன் அடைகிறதுக்காண்டி இது நேம் மாற்றாமல் இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மாறிட்டாங்க, இவர் மட்டும் மாறாமல் இருந்தார் அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பை பர்த்தாக இருந்தால் மட்டும்தான் வந்து ரிசர்வேஷன்லேயோ கேஸ்ட் இதே கேட்க முடியும், பை கன்வர்ஷனோ பை மேரேஜோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே கேட்க முடியாது. கண்டிப்பாக எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லி, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம், இதே ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ நீதியரசர் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டில் அவரோட பையன் நான் இந்த இதில் பிறந்தேன், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் நான் இந்த இதில் இருக்கேன், எனக்கு இந்த கேஸில் தான் நான் பிறந்தேன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தால் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. முடியாதுங்கிறது அந்த தீர்ப்போட சாராம்சமே. அதாவது கடைசி அன்பர் சொன்னது மாதிரி செல்வராணிங்கிற வழக்கில் அவங்க நட்செல்லாம் முடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கேஸ்ட் பை பர்த் ஒன்று கிடைக்கும் இல்லையா, அந்த பர்த்தோட ஸ்டேட்டஸ் வந்து டைல்யூட் பண்ண முடியாது. இன்னொரு மதத்துக்கு போகணும்னா தாராளமாக போய்க்கலாம். அதில் கான்ஸ்டியூஷன்லையும் சரி ஜட்மெண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட் எந்த தடையும் இல்லை, தாராளமாக தழுவிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அழகாக நண்பர் சொன்ன மாதிரி 7 சப்காஸ்ட் சொல்கிறாங்க.
அதுல கொண்டு போய் ஃபிட்மெண்ட் ஆகாது. ஏன்னா பை பர்த் அங்க அக்ரூ ஆயிருக்கு. அந்த பர்த் அவங்களுக்கு அக்ரூ ஆனதை இவர் போய் அதில் உட்கார முடியாது. ஒருவேளை அவர் தாய் மதம் திரும்புறாரு அப்படிங்கிறப்ப அதான் ஒரு ஆளுக்கு பை பர்த்ல ஒரு தடவை தான் கொடுக்க முடியும், ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும். இன்னும் எல்லளவில் சொல்ல போனோம்னா ஒரு சமுதாயத்தில் பிறக்கிறாரு, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதியில் பிறக்கிறாரு, மதம் வந்து ஒரு மதத்தில் இருக்கார். ஹிந்துவில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்து இருக்கிறாரு, ஹிந்துவில் வந்து ஒரு யாதவர் சமுதாயமோ இல்லாட்டி நாடார் சமுதாயத்திலே இருக்கிறாருன்னா அந்த சமுதாயம் அந்த தீர்ப்பு அந்த உட்பிரிவுள்ள அந்த ஜாதி சான்றிதழ் தான் அவருக்கு பிறப்பால் வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்டது அவர் மதம் தழுவுனதுனால மாற்றப்பட முடியாது அப்படின்றது ஒன்று. அதை திருப்பி அவர் கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது இட் இஸ் பை பர்த் அப்படியே இருக்குது அது. ஆனால் அவர் மதம் தழுவுனதுனால இதை விட்டுட்டு அங்கே மதம் தழுவுறாரு, அந்த சலுகைகளும் சேர்த்து விட்டுட்டு அவங்க மதம் தழுவுறாரு. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லுவோம். பொறுத்த வரைக்கும் வந்து கன்வர்ஷன் ரிலீஜியன் வேணால் மதம் மாறலாமே தவிர குறிப்பிட்ட ஜாதியில் போய் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஜியோ 85 சரி, இந்த ஸ்டெப்பன் பண்ண 31 சரி, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் சரி, மதம் மாறலாமே தவிர குறிப்பிட்ட சமூக பிரிவை நான் சேர்ந்தவன்னு கேட்க முடியாது அப்படிங்கிறத அது தெளிவாக சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜாதி என்பது பிறப்பால் வருவது, மதம் மாற்றத்தால் வருவதில்லை. ஏன்னா ஜஸ்டிஸ் சந்துரு ஜட்ஜ்மெண்ட் கூட 2013 ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு பேர் மெசேஜ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு செக்ரட்டரி, அதில் கூட கன்வர்ஷன் பை மேரேஜ் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி என்டர்டைன் எ பர்சன் டு கிளைம் த கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் தேர் ஸ்பௌஸ். நீ ஒரு மதம் மாறிட்டேன், அதனால என்னோட கணவர் வந்து மதம் மாறி கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால என் கணவர் என்ன மதத்தில் இருக்காரோ அந்த மதத்தில் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜஸ்டிஸ் சந்திர அவங்க தீர்ப்பு அதுதான் சொல்லியிருக்கான். எந்தெந்த ரிலீஜியஸ் வயசில் இருக்கிறவங்க நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போதான் அப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்தாப்புல, இன்னைக்கு தான் ஒரு நீதியரசர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாப்புலையும் ஒரு வாதங்கள் வந்து வைக்கப்படுவது தான் இன்னைக்கு துரதிர்ஷ்டமானது. முழுமையாக அந்த ஜட்மெண்ட்டை தீர்ப்பை வந்து முழுசாக படித்தவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. பேரா 11 சொல்லியிருக்க வாக்கியத்தின்படி 75 வருடங்களுக்கு முன்பே இந்த தீர்ப்பு வந்து இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா நீதியரசர் தற்பொழுதைய உச்சநீதிமன்றத்தில் நீதியரசராக தமிழகத்தை சேர்ந்த மகாதேவன் ஜெய கூட ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதான் செல்வராணி வர்சஸ் ஸ்பெஷல் செக்ரட்டரி. அவர் மட்டும் இல்லை, 2013 வி ராமசுப்ரமணியன் இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவங்க கூட 2013 அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வழக்கு அவங்க முன்னாடி வரும்போது கிறிஸ்டின் நாடார் கம்யூனிட்டி கன்வெர்டட் டு சோன்ஸோன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களும் இஸ்லாமியர் கன்வர்ஷன் தான். அதுக்கும் அதே பிரின்சிபல் மாறாது, சட்டம் வந்து என்றைக்கும் மாறாது. சகோதரருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்றைக்கு ஒரு சட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்றப்பட்டுச்சோ அதை வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க வெளியே. அதுக்கு நேர் எதிராக செய்யணும்னா அதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லி அதை திருப்போங்க. பட் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனலாக சொல்லப்பட்ட விஷயங்களை மாற்றணும்னா ஃப்ரேம் ஒர்க்கே தப்பாக போயிடும். இந்த விஷயங்களை வந்து ஃப்ரேமை மாற்றுற மாதிரி ஒரு 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 கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மாற்றுற மாதிரி தான். ஸோ ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், யார் கொடுக்கணும் அதில் கொடுக்கணும், எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், பை பர்த்தாக கொடுக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்றது வந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் டைல்யூஷன் ஆஃப் அ கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம். ஸோ அதனால தான் ஜஸ்டிஸ் மகாதேவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, நீ கான்ஸ்டியூஷனை ஏமாத்துறதுக்காண்டி இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்ற வார்த்தை. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா நான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஆள் கம்மியாக இருக்காங்க, அந்த கம்யூனிட்டிக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னா ரிசர்வேஷனில் ஈஸியாக நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறிட முடியும்னா ஈஸியாக வந்து கன்வர்ஷன் ரிலீஜியன்ஸும் மாறி கம்யூனிட்டியும் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு அழகாக வேலைக்கு சேர்ந்துருவாங்க நிறைய பேர். அனைத்து சகோதரர்கள் சொன்ன மாதிரி இது யாரை பாதிக்கும், இது யாரை பாதிக்கும், ஏற்கனவே அந்த சமுதாயத்தில் இருக்கிற வருங்கால குழந்தைகளுக்கு தான் பாதிக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து 10 குழந்தைங்களா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள போட்டி இல்லாமல் அவங்களுக்கு அந்த சலுகைகள் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி கன்வர்ஷன் ஆனவங்க கூட 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 அந்த 10 பேர்காரங்களால ஒரு 100 பேர்காரங்க கூட சண்டை போட முடியாது. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து நீதியரசர் வந்து அலோவ் பண்ணி நீங்க கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றபடி இந்த ஏற்கனவே இந்த பிரிவுல இருக்கக்கூடியனா அதுல வந்து ஒரிஜினலா வந்து கன்வர்ஷன் ஆனவங்களை வந்து அதர் ஓசியில தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதர் கம்யூனிட்டியில தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு மதம் மாறிய நபர் கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி ஓசியில தான் வைப்பாங்களே தவிர பிசி கேட்டகரி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏற்கனவே தன் பிறப்பால் இந்த மதத்தையும் பிறப்பால் தனக்கு கிடைத்த சமூகத்தையும் ஜாதியும் விட்டு விட்டு மதத்துக்கு வரும்போது
அவங்க வந்து அந்த ஓசியில் தான் வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப உண்மையிலுமே அவங்களுக்கு பிசி கேட்டகரி கொடுத்தா நாளைக்கு எம்பிசி கேட்டகரி கேட்பாங்க, அடுத்தது எஸ்சி கேட்டகரி கேட்பாங்க. அப்படின்னு வர்றப்ப பிறப்பால் தாழ்வாக சமுதாயத்தில் பிறந்து விட்டோம்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்காக கொண்டு வந்து ரிசர்வேஷன் சிஸ்டமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்ஃபரில் சஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து விவாதத்திற்குரிய ஜட்மெண்ட் தான். எப்படிப்பட்ட விவாதம் இருக்குன்னா, நமது சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய நபர்கள் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். இந்த 7 பிரிவை சேர்ந்தவர்களை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஜட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக அந்த ஜட்மெண்ட் வந்து ஜிஓ 85ஓட வேலிடிட்டியை கூட்டிருச்சு. 31 வந்து அதை வந்து டைலூட் பண்ணுற விதமாக இருந்தது. 85 தான் இன்றைக்கும் வேலிட்டு, என்றைக்கும் வேலிட்டு. தாசில்தார் 85 அடிப்படையில் தான் இந்த சகோதரருக்கு வந்து அதை கொடுக்க மறுத்துருக்காரு. அந்த மறுத்து இருக்கிறது வந்து செல்லும். 85 சொல்லியிருக்க விஷயங்கள் தான் உண்மை. 85 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த இது கொடுக்கலாம், 85 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இல்லாத கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களுடைய அந்த 7 சமூகங்களை பாதுகாக்கும் வகையில் தான் இந்த அரசாணை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதே அரசாங்கம் தான் நோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது. பிரபல நடிகர்களும் சில பேர் அந்த தீர்ப்பை வந்து பெற்றிருக்காங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி. இல்லை, அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் வந்து நோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு வாங்கும் சமயத்தில் அவர்கள் வந்து எனக்கு அரசால் கொடுக்கப்படுகின்ற ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ எந்த ஒரு ரிசர்வேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களோட ஒரு இதோட வந்து வாங்கிக்கிறாங்க. அதில் நம்ம தலையிட வேண்டியதில்லை. ஆனால் வந்து பிறப்பின் அடிப்படையில் மிகவும் பின்தங்கி இருக்கிற, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற, ஜாதியின் பால் பின்தங்கி இருக்கிற நபர்களை காப்பதற்காக தான் வந்து அந்த ரிசர்வேஷன் ஸ்கீமே கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து சட்டம் இயற்றப்பே, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறப்பயே வந்து எதற்காக ரிசர்வேஷன் வேணும், அதை சப்சிக்வெண்ட்டாக எப்படி கிரிமி லேயர் கொண்டு வரணும், எப்படி அதை வந்து முழுமையாக நீக்கணும் அப்படின்னா இந்த சமூகம் வந்து எப்படிப்பட்ட உயர்வை அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரிசர்வேஷன் டு தி எம்ப்ளாய்மெண்ட், ரிசர்வேஷன் டு தி எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதில் எங்கேயுமே வந்து பிறப்பின் அடிப்படையை தவிர கன்வர்ஷனை பற்றி எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பிறப்பால் ஒருவர் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் ஸ்கீமை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக நம்மளோட இன்றைக்கி நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணப்போ இது ரிலேட்டடாக இருக்கிற உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தீர்ப்புகளையும் நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக நீதி அரசர்கள் வழங்கியிருக்கிற, ஏன்னா ஒரு நீதியரசர் வழங்கின டிவிஷன் இருக்காங்க, இது டிவிஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு. நீதியரசர்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து இந்த இஸ்லாமிய பிரிவை சேர்ந்த இந்த 7 சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வழக்கை யார் போட்ட இந்த மனுவை தாக்கல் செஞ்ச நபருக்கு வந்து இந்த பிரிவை பிசின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கு ஒருவேளை இந்த நீதியரசர் அனுமதிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 பிரிவில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து பல நூறு மடங்காக பெருகி பிறப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமுதாயம் இல்லாமல் கன்வர்ஷன் மாறினதுனால ஒரு சில நபர்களுக்கு போய் அது சேரதாக இருந்திருக்கும். அதை வந்து மிக அருமையாக வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. அதற்கு நம்ம கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய மரியாதை தான் கொடுக்கணும். அதை நம்ம வாழ்த்துவோம். இதே போல் தொடர்ந்து பல்வேறு தீர்ப்புகளை வாரம் குறைஞ்ச அளவுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் விவாதிப்போம். இன்று நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற பல சக நண்பர்கள் வழக்கறிஞர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.